ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க. யார் வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க. அதுக்கு முதல்ல 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. அது கூடவே 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது கூடவே 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு பால், 1 பிஞ்ச் உப்பு, 25 ml குக்கிங் ஆயிலுங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலக்க வேண்டியது தாங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. கட்டி இல்லாத கலந்துக்குங்க. மாவு பார்த்திங்கன்னா ஒரு குழி கரண்டி வச்சு நீங்கள் கலக்கினாலே போதும். இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை அந்த ஓரத்தெல்லாம் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு ஊற்றி எடுக்கும்போது வேக வைக்கும்போது அதில் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் நம்ம இப்படி செய்கிறோங்க. ஓரத்தெல்லாம் அந்த மைதாவை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதாவை எடுத்துடணுங்க. இந்த மாதிரியே நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கலக்கி வச்சுருக்கிற மாவை அதில் 3/4 பாகம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆகி வரும், அதனால் கொஞ்சமாக கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க. மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்குங்க. நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் மணல் வச்சுருக்குறேன். மணல் சூடு ஏறினதும் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் போட்டுக்குங்க. இந்த 4 கிளாஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு பிளேட் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாங்க. நல்லா கேக்கு வெந்ததானு ஒரு ஸ்டிக்கு வச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுதுங்க, ஒட்டாமல் வரணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. சூப்பரான சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மன்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.